ஹலோ கைஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நாம் ஒரு அழகான ரொமான்டிக் அண்ட் ஃபேண்டசி மூவி தான் பார்க்க போகிறோம். நம்ம யாராலையும் நம்ம வயசை நிறுத்தவே முடியாது. ஒவ்வொரு வருஷமும் நம்ம வயசு அதிகமாகிட்டே போகும். பட் ஒருவேளை நமக்கு வயசு ஏறாமல் ஒரே வயசுலேயே பல வருஷங்கள் வாழ்ந்தால் அந்த வாழ்க்கை எப்படி இருக்கும்? இப்படி ஒரு மரணமில்லாத வாழ்க்கை வரமா சாபமான்னு ஒரு வித்தியாசமான கதையோட கற்பனையும் காதலும் கலந்த ஒரு அழகான படம் தான் த ஏஜ் ஆஃப் அடலின். நம்ம ஹீரோயினுக்கு 29 வயசில் ஒரு ஆக்சிடெண்ட் ஆகுது. அந்த ஆக்சிடெண்ட்டுக்கு அப்புறம் அவளுக்கு வயசு ஏறவே இல்லை. பல வருஷமாக 29 வயசுலேயே இருக்கா. காலங்கள் மாறுது, ஆனால் நம்ம ஹீரோயினோட வயசு ஏறவே இல்லை. ஒவ்வொரு காலத்துலேயும் அவளுக்கு பல காதல் கதைகள் இருக்குது. காதல் காலம் இந்த ரெண்டுத்துக்கும் நடுவில் மாட்டிக்கிட்டு நம்ம ஹீரோயின் என்னென்ன கஷ்டங்களை படுறா, கடைசியில் நம்ம ஹீரோயினுக்கு என்ன ஆச்சு, அவளோட லைஃப் எப்படி மாறுச்சுன்னு சொல்கிற ஒரு வித்தியாசமான ரொமான்டிக் ஃபீல் குட் மூவி தான் த ஏஜ் ஆஃப் அடலின். இந்த படத்தை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் என்னோட சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா என்னோட வீடியோவை லைக் பண்ணிவிட்டு மறக்காமல் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க ஸ்டோரிக்குள்ளே போகலாம். படத்தோட ஸ்டார்டிங் சீனில் நம்ம ஹீரோயின் ஒரு வீட்டு வாசல் முன்னாடி போயிட்டு டோரை தட்டுறா. உள்ளேருந்து ஒரு சின்ன பையன் வெளியே வரான். நான் சொன்னது ரெடி ஆகிச்சான்னு நம்ம ஹீரோயின் கேட்குறா. அதுக்கு அவனும் பக்காவாக ரெடி பண்ணிட்டேன், இது டூப்ளிகேட்னு யாராலையும் கண்டுபிடிக்க முடியாதுன்னு சொல்கிறான். அப்புறம் வேறு வேறு பேர்கள் இருக்க டூப்ளிகேட் பாஸ்போர்ட்ஸ், ஐடி கார்ட்ஸ் எல்லாத்தையும் நம்ம ஹீரோயின் கிட்ட இந்த பையன் கொடுக்குறான். அவளும் அதை வாங்கிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறா. அவளோட வீட்டுக்கு வந்துட்டு ஹனி நான் வந்துட்டேன்னு சொல்கிறா. பார்த்தா ஒரு நாய் வேகமாக அவகிட்ட ஓடி வருது. அவளும் அதை பாசமாக கொஞ்சிட்டு இருக்கா. நம்ம வேற ஒரு ஃபார்ம் ஹவுஸ்க்கு போக போகிறோம், உன்னோட கொல்லு பாட்டி அங்கே தான் பிறந்தாங்க, நானும் அங்கே தான் பிறந்தேன், பட் அந்த டைமில் இல்லைன்னு அவளோட நாய் கூட பேசிகிட்டு இருக்கா. அதுக்கப்புறம் வேலைக்கு டைம் ஆனனால ஒரு கேபில் ஏறிட்டு சிவிக் அர்ச்சிவ் போங்கன்னு சொல்கிறா. அந்த டாக்ஸி டிரைவர் மார்க்கெட் கூட்டமாக இருக்கும்னு சொல்கிறாரு. அதுக்கு அவளும் எல்லா ரூட்டும் தெரிஞ்ச மாதிரி இங்கேருந்து அங்கே போங்க, அங்கேருந்து இங்கே போங்க, ரைட் கட் பண்ணுங்க, லெஃப்ட் கட் பண்ணுங்கன்னு எல்லாம் கரெக்டாக சொல்கிறா. இதை பார்த்த டாக்ஸி டிரைவர் என்னை விட அதிகமாக தெரிஞ்சு வச்சுருக்கீங்கன்னு நம்ம ஹீரோயினை ஷாக் ஆகி பார்க்குறாரு. அப்புறம் நம்ம ஹீரோயின் சொன்ன ரூட்லேயே போய் கரெக்டாக அவளை கூட்டிகிட்டு போய் விட்டுறாரு. இப்போ நம்ம ஹீரோயின் அவள் ஒர்க் பண்ணுற அந்த லைப்ரரிக்கு வந்துட்டா. அங்கே அவளோட ஒர்க் என்னென்னா பழைய ஃபோட்டோஸ், டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணி கரெக்டாக எந்தெந்த பிளேஸில் வைக்கணுமோ அங்கே வைக்கணும். அவள் போன உடனே ஒரு அங்கிள் ஒரு பாக்ஸை எடுத்துகிட்டு வந்து இது எல்லாம் செக் பண்ணி கரெக்டாக எடுத்து வைமான்னு சொல்லிடுறாரு. அந்த பாக்ஸில் பழைய ஃபிலிம் டேப்ஸ் இருக்குது. அவளும் ஒவ்வொரு டேப்பாக எடுத்து போட்டு பார்த்துட்டு இருக்கா. அப்போ 1908 1 ஜனவரி 12/1 இந்த வருஷத்தில் நியூ இயர் அன்னைக்கு ஃபஸ்ட்டு பிறந்த குழந்தை அடலின் போமன்னு அவளை பற்றி நியூஸ் போட்டிருக்கு. அதை பார்த்ததும் அவளுக்கு அவளோட அழகான பாஸ்ட் லைஃபோட ஞாபகங்கள் வருது. அந்த அழகான பழைய ஞாபகங்களை எல்லாம் நினச்சி பார்க்குறா. ஒரு 85 வருஷத்துக்கு முன்னாடி அடலின் அவளோட அம்மா கூட நடந்து போயிட்டு இருக்கா. அப்போ அவளோட கேப் பறந்து போய் கீழே விழுது. அது ஒரு பையன் எடுத்துட்டு வந்து அவகிட்ட கொடுக்குறான். அவன் கண்லேயே காதல் தெரியுது. அடலினை பார்த்ததும் அவனுக்கு ரொம்ப பிடிச்சி போயிடுது. அதுக்கப்புறம் 87 நாட்கள் கழிச்சு நம்ம ஹீரோயினுக்கும் இந்த பையனுக்கும் மேரேஜ் ஆகுது. இவங்களுக்கு 3 வருஷம் கழிச்சு ஒரு குழந்தை பிறகுது. அவளுக்கு ஃப்ளெமிங்னு பேர் வைக்கிறாங்க. அந்த பேர் அடலினோட பாட்டி பேர். அதுக்கப்புறம் 1937 ஒரு பிரிட்ஜில் நடந்த விபத்தில் அடலினோட ஹஸ்பண்ட் இறந்து போயிடுறான். அடலின் அவளோட ஹஸ்பண்டை இழந்த அப்புறம் ஒரு 10 மாதம் கழிச்சு அங்கிருந்து அவளோட பேரண்ட்ஸ் வீட்டுக்கு காரில் போயிட்டு இருக்கா. அவளோட 5 வயசு குழந்தை அவளுக்காக அவளோட பேரண்ட்ஸ் வீட்டில் வெயிட் பண்ணிட்டு இருக்கா. அன்னைக்கு நைட்டு அடலின் காரில் போகிறப்போ வித்தியாசமாக மாயாஜாலமான ஒரு விஷயம் நடக்குது. கலிஃபோர்னியாவில் ஸ்னோ பெய்யுது. என்ன நடக்குதுன்னு நம்ம ஹீரோயினும் வேடிக்கை பார்த்துட்டே காரை ஓட்டிட்டு போயிட்டு இருக்கா. அப்போ அவளோட காரு திடீர்னு நிலை தடுமாறி பக்கத்தில் இருந்த ஆற்றுக்குள்ளே விழுந்துடுது. இந்த அதிர்ச்சியில் அடலினோட மூச்சு நின்று போயிடுது. அவளோட இதய துடிப்பும் கொஞ்சம் கொஞ்சமாக கம்மியாகிட்டே வருது. அப்போ திடீர்னு மின்னல் விழுந்து அவளோட கார் மேலே 500 மில்லியன் வோல்டேஜில் மின்சாரம் தாக்குது. இதனால 60,000 ஆம்பியர்ஸ் ஆஃப் கரண்ட்டு அந்த தண்ணியில் பாயுது. சுயநினைவையெல்லாம் இழந்து கொஞ்சம் கொஞ்சமாக செத்துட்டு இருந்த அடலினோட உடம்புல இந்த கரண்ட் பட்டதும் அவள் திடீர்னு அந்த தண்ணியிலேருந்து வெளியே வந்து ஷாக் ஆகி எழும்புறா. இந்த கரண்ட்டு அவளோட ஹார்ட் பீட்டை துடிக்க வச்சு அவளுக்கு மறுபடியும் உயிர் வந்துடுச்சு. அதோட ஒரு சக்தியும் கிடைக்குது. இந்த ஆக்சிடென்ட்டுக்கு அப்புறம் அடலினோட வயசு ஏறவே இல்லை. அடலினோட பொண்ணு அவ ஹைட்டுக்கு இப்போ ஒரு பெரிய பொண்ணா ஆகிடுறா. ஒரு நாள் அம்மாவும் பொண்ணும் ஒன்னா சேர்ந்து வெளியே போறாங்க. அப்போ அடலினோட ஃப்ரெண்டு அவளை பார்த்துட்டு நீ எப்படி அதே மாதிரி இருக்க, உனக்கு வயசு ஏறவே இல்லைன்னு சொல்கிறா. அதுக்கு அவளும் நான் ஒரு ஸ்பெஷல் க்ரீம் யூஸ் பண்ணுறேன்னு சொல்லி சமாளிச்சுட்டு அங்கேருந்து கிளம்பிடுறா. அதுக்கப்புறம் அடலின் ஒரு நாள் காரில் போகிறப்போ டிராஃபிக் போலீஸ் அவளை நிறுத்தி அவளோட லைசன்ஸை வாங்கி பார்க்குறாரு. அதில் அவளோட ஏஜ் 45ன்னு போட்டிருக்கு. பார்க்க சின்ன பொண்ணு மாதிரி இருக்கீங்க, பட் 45 வயசுன்னு இருக்கு,
நாளைக்கு ஸ்டேஷனுக்கு வந்து உங்கள் பர்த் சர்டிஃபிகேட் எடுத்துகிட்டு வாங்கன்னு சொல்லிடுறான். இந்த டிராஃபிக் போலீஸ்க்கு அடலின் மேலே சந்தேகம் வந்துடுச்சு. அவளுக்குமே இப்போ என்ன பண்ணுறதுன்னே தெரியல. ஸோ அங்கேருந்து சான் ஃப்ரான்சிஸ்கோ போயிட்டு அங்கே ஒரு மருத்துவ பள்ளியில் கிளர்க்காக வேலை செஞ்சுட்டு இருக்கா. டைம் கிடைக்கும் போதெல்லாம் அவளோட இந்த நிலைமைக்கு ரீசன் என்னன்னு தேடி தேடி பார்க்குறா. கிட்டத்தட்ட ஒரு வருஷமாக இதை பற்றி ஃபுல்லாக டீட்டெயிலாக தேடி பார்க்குறா. அதுக்கப்புறம் தான் அவளுக்கு புரிய வருது அவளோட இந்த நிலைமைக்கு சயின்டிஃபிக்காக ப்ரூஃபோ ரீசனோ எதுவுமே இல்லைன்னு. ஒரு நாள் மழையில் அடலின் நடந்து போயிட்டு இருக்கா. அப்போ 2 ஆஃபீஸர்ஸ் இவகிட்ட வந்து நாங்கள் FBI வந்திருக்கோம், உங்ககிட்ட சில கொஷின்ஸ் கேட்கணும்னு சொல்கிறாங்க. அதுக்கு அவளும் நான் எந்த தப்புமே பண்ணல, அப்புறம் எதுக்கு இந்த இன்வெஸ்டிகேஷன்னு கேட்குறா. அப்படியும் அவள் சொல்ல சொல்ல கேட்காம அவளை வலுக்கட்டாயமாக காரில் ஏற்றிட்டு போயிடுறாங்க. இந்த ஆஃபீஸர்ஸ் அடலின் கிட்ட பயப்படாதீங்க, உங்களை வச்சு சின்ன டெஸ்ட் எடுத்துட்டு அனுப்பிடுவோன்னு சொல்கிறாங்க. பட் நம்ம அடலினுக்கு இது கொஞ்சம் கூட பிடிக்கல. இவங்க கிட்ட மாட்டினா சோதனை எலி மாதிரி என்னை வச்சு டார்ச்சர் பண்ணுவாங்கன்னு அங்கேருந்து தப்பிக்க யோசிக்கிறா. அந்த ஆஃபீஸர்ஸ் ஒரு இடத்துல காரை நிப்பாட்டிட்டு 2 பேரும் காரை மூடிட்டு வெளியே போகிறாங்க. பார்த்தா ஏதோ ஒரு ஹெலிகாப்டர் எதிரில் நின்றுட்டு இருக்கு. அடலினும் கார் டோரை ஓப்பன் பண்ணி பார்க்குறா. ஆனால் அதை திறக்க முடியல. ஸோ பின்பக்கமாக இறங்கி கார் டிக்கி வழியாக வெளியே வந்துடுறா. அவங்க கிட்ட இருந்து தப்பிச்சு அவள் எப்படியோ வீட்டுக்கு வந்துடுறா. அவளோட திங்ஸை பேக் பண்ணிட்டு ஊரை விட்டு போக பிளான் போடுறா. அவள் பொண்ணுக்கிட்ட நான் எங்கன்னு உங்ககிட்ட யாராவது விசாரிச்சாங்கன்னா வெக்கேஷனுக்கு யூரோப்புக்கு போனாங்க, அதுக்கப்புறம் வரவே இல்லைன்னு சொல்லிடு. அடுத்த வாட்டி நான் உன்னை பார்க்கும்போது வேற ஒரு புது அடையாளத்தில் இருப்பேன். நான் எப்போவுமே உன்னோட அம்மா தான், பட் யார் கேட்டாலும் நான் உன் ஃப்ரெண்டுன்னு சொல்லிடுன்னு சொல்கிறா. அவள் பொண்ணும் ஐ மிஸ் யூ அம்மான்னு சொல்லி ரொம்ப ஃபீல் பண்ணி அழுறா. அடலினுக்கும் வேற வழி தெரியல. பிகாஸ் இதுக்கு மேலே அங்கே இருந்தா அவ கூட அவளோட பொண்ணையும் சேர்த்து டார்ச்சர் பண்ணுவாங்க. ஸோ அடலின் அவளோட ரிங் அவள் பொண்ணு கையில் போட்டு விட்டுட்டு அங்கேருந்து கிளம்புறா. ஒவ்வொரு 10 வருஷத்துக்கும் அடலின் அவளோட பேரு, தோற்றம், வாழ்விடம் எல்லாத்தையும் மாற்றிட்டு வேற வேற ஐடென்டிட்டியில் வாழ்ந்துட்டு இருக்கா. அவள் வயசும் ஏறவே இல்லை. 29 வயசுலேயே பல வருஷமாக வாழ்ந்துட்டு இருக்கா. இது எல்லாம் நினச்சி பார்த்துட்டே அடலின் அந்த லைப்ரரியிலேருந்து வெளியே போகிறா. வீட்டுக்கு வந்துட்டு அவளோட கண்ணு தெரியாத ஃப்ரெண்ட் ஒரு லேடி கிட்ட ஃபோனில் பேசிகிட்டு இருக்கா. அந்த ஃப்ரெண்டும் அடலினை ஒரு பார்ட்டிக்கு வர சொல்கிறாங்க. ஸோ அவளும் எந்த ட்ரெஸ் போடலான்னு நிறைய ட்ரெஸ் எடுத்து பார்த்துட்டு இருக்கா. இப்போ பார்ட்டிக்கு அழகான ஒரு ட்ரெஸ்ஸை எடுத்து போட்டுட்டு ஸ்லோவாக நடந்து வந்துட்டு இருக்கா. அப்போ அங்கே இருக்க ஃபோட்டோஸை பார்க்குறா. அந்த ஃபோட்டோஸ் எல்லாமே பல வருஷத்துக்கு முன்னால் எடுத்த ஓல்டு ஃபோட்டோஸாக இருக்குது. அதில் ஒரு ஃபோட்டோவில் 2 பாய்ஸ்க்கு நடுவில் ஒரு பொண்ணு உட்காந்து சிரிச்சிட்டு இருக்கா. அது நம்ம அடலின் தான். பல வருஷத்துக்கு முன்னாடி இந்த மாதிரி ஒரு பார்ட்டியில் அவளை ஃபோட்டோ எடுத்திருப்பாங்க. அதை தான் அங்கே டிஸ்பிளே பண்ணி வச்சுருக்காங்க. அது ஒரு நியூ இயர் பார்ட்டி. அங்கே அவளோட கண்ணு தெரியாத ஃப்ரெண்ட் பியானோ வாசிச்சுட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோயினும் அவங்க கிட்ட போயிட்டு அவங்க கிட்ட பேசிட்டு இருக்கா. அப்போ பார்ட்டிக்கு ஒரு பையன் வரான். அவனை பார்த்ததும் ஏதோ ஒரு ஃபீல் 2 பேருக்குமே. ஸோ வெச்ச கண்ணு வாங்காமல் 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்துட்டே இருக்காங்க. திடீர்னு ஏதோ ஒரு பொண்ணு அந்த பையனை வந்து கிஸ் பண்ணுறா. அதை பார்த்ததும் அடலின் அவனை பார்க்கறத நிறுத்திட்டு அவள் ஃப்ரெண்டு கிட்ட போகிறா. அந்த கண்ணு தெரியாத ஃப்ரெண்ட் கிட்ட நான் கிளம்புறேன், நீ பார்ட்டி முடிஞ்ச அப்புறம் வான்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறா. அப்போ அடலினோட பொண்ணு அவளுக்கு கால் பண்ணி ஹாப்பி பர்த்டேன்னு பாட்டு பாடிட்டு இருக்கா. அதுக்கு அவளும் ஆல்ரெடி நான் நிறைய பர்த்டேஸ் பார்த்துட்டேன், போதும் டியர் போதும்னு சொல்கிறா. சொல்லிட்டு நீ நல்லா தூங்கு, குட் நைட் ஸ்வீட் ஆர்ட்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சுட்டு லிஃப்ட்டுக்குள்ளே போகிறா. லிஃப்ட் டோர் க்ளோஸ் ஆகிற நேரத்தில் யாரோ ஒருத்தர் திடீர்னு அந்த டோருக்கு நடுவில் கையை விடுறாங்க. அது யாருன்னு பார்த்தா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நம்ம ஹீரோயினை ஒருத்தன் வெச்ச கண்ணு வாங்காமல் பார்த்துட்டு இருந்தான்ல, அவன் தான் நம்ம அடலினை பார்க்கறதுக்காக வந்திருக்கான். இந்த பையன் தான் இந்த படத்தோட ஹீரோ. லிஃப்ட்டில் அடலின் கிட்ட அப்படியே அவளை அட்ராக்ட் பண்ணுற மாதிரி கவிதையெல்லாம் சொல்லி என்னென்னமோ பேசி அவளை மயக்க பார்க்குறான். பட் நம்ம ஹீரோயின் இதை எதையுமே பெருசாக எடுத்துக்கல. கீழே வந்துட்டு உன்னோட ஆள் மேலே வெயிட் பண்ணிட்டு இருக்கா, அவளை விட்டுட்டு என்கிட்ட வந்து பேசிட்டு இருக்கன்னு அடலின் இந்த பையன்கிட்ட கேட்குறா. அதுக்கு அவனும் அவள் என்னோட டேட் இல்லைன்னு சொல்லிட்டு உங்களுக்கு எந்த அட்ரஸில் ஃப்ளவர்ஸ் அனுப்புறதுன்னு கேட்குறான். பொண்ணுங்க கிட்ட ஸ்ட்ரெயிட்டாக அட்ரஸ் கேட்டால் அடி விழும்னு இந்த பையன் வித்தியாசமாக அவளை மயக்கிற மாதிரியே பேசிகிட்டு இருக்கான். இப்போ நம்ம ஹீரோயின் டாக்ஸியை கூப்பிட்டு டாக்ஸியில் ஏறிடுறா. மறுபடியும் அந்த கார் டோரை பிடிச்சி நிறுத்தி அடுத்து நம்ம எப்போ மீட் பண்ணுறதுன்னு கேட்குறான். அதுக்கு நம்ம ஹீரோயினும் ஹாப்பி நியூ இயர்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறா. அடுத்து இப்போ நம்ம ஹீரோயின் ஒரு ரெஸ்டாரண்ட்டில் உட்காந்துட்டு இருக்கா. அப்போ ஒரு வயசான பாட்டி இவளை பார்க்கறதுக்காக அங்கே வந்திருக்காங்க. வந்துட்டு அவளை ஹக் பண்ணி ஹாப்பி பர்த்டே அம்மான்னு சொல்கிறாங்க. இந்த பாட்டி தான் அடலினோட பொண்ணு. இப்போ அவங்களுக்கு ரொம்ப வயசாகிடுச்சு. ஃபஸ்ட்டு அடலின் அவளை விட்டுட்டு போகிறப்போ ஒரு ரிங்கை அவள் பொண்ணு கையில் போட்டு விட்டுருப்பா. அதை இன்னும் அவங்க போட்டுட்டு இருக்காங்க. இப்போ அடலினோட பொண்ணு அதான் அந்த பாட்டி அவங்க வேற ஒரு இடத்துக்கு மாற போகிறேன்னு சொல்கிறாங்க. பிகாஸ் அவங்க வாழ்ந்துட்டு இருக்க இடத்துல நிறைய ஸ்டெப்ஸ் இருக்குது போல். ஒரு 1 வீக் முன்னாடி கூட அவளோட ஃப்ரெண்டு படிக்கட்டில் இருந்து கீழே விழுந்து இடுப்பை உடச்சிக்கிட்டான்னு அடலின் கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கு அடலினும் நம்ம சேர்ந்து வாழ தான் ஃபார்ம் ஹவுஸ் வாங்கியிருக்கேன், நான் உன்னை பார்த்துக்கிறேன்னு அடலின் அவள் பொண்ணுக்கிட்ட சொல்கிறா. பட் அந்த பாட்டி
நானே என்னை பார்த்துக்கிறேன், எனக்கு ஒரு ப்ராப்ளமும் இல்லை, நீங்கள் என் கூட இருந்தால் உங்களுக்கு தான் ப்ராப்ளம்னு சொல்கிறா. அப்படியே கொஞ்ச நேரம் பேசிட்டு அடலின் அவள் பொண்ணை வீட்டுக்கு அனுப்பி விட்டுறா. அடுத்து இப்போ அவள் லைப்ரரியில் அவளோட வேலையை செஞ்சுட்டு இருக்கா. அங்கே பார்ட்டியில் அவள் கூட பேசிகிட்டு இருந்த அந்த பையன் நம்ம ஹீரோ லைப்ரரிக்கு வந்திருக்கான். வந்துட்டு அவனோட சில புக்ஸை லைப்ரரிக்கு கொடுக்கறதா சொல்கிறான். அந்த புக்ஸ் எல்லாம் பல டாலர்ஸ் மதிப்புள்ள புக்ஸு. நம்ம ஹீரோ ஒரு கோடீஸ்வரன். இந்த புக்ஸை எல்லாத்தையும் நான் அடலினுக்கு ஃப்ரீயாக கொடுக்குறேன்னு சில புக்ஸ் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறான். பார்த்தா எல்லா புக்ஸோட பேரும் டெய்ஸி, டாண்டலியான், ஓலியாண்டர்னு பூக்கள் பேராக இருக்குது. ஆல்ரெடி நம்ம ஹீரோ அடலின் கிட்ட எந்த அட்ரஸில் பூக்கள் அனுப்புறதுன்னு கேட்டிருப்பான். அடலின் அட்ரஸை சொல்லாதனால இப்போ லைப்ரரிக்கு வந்திருக்கான். அடலினும் நம்ம ஹீரோ கிட்ட சரி நான் இங்கே தான் இருப்பேன்னு எப்படி கண்டுபிடிச்சேன்னு கேட்குறா. அதுக்கு அவனும் இந்த லைப்ரரிக்கு மேலே எங்கள் போர்டு ஆஃபீஸ் இருக்குது, ஒரு நாள் போர்ட் மீட்டிங் முடிச்சுட்டு போகிறப்போ உன்னை இங்கே பார்த்தேன், அப்போ தான் நீ இங்கே வேலை செய்கிறேன்னு தெரியும்னு சொல்கிறான். சொல்லிவிட்டு இந்த புக்ஸை நீ வாங்கிக்கிற மாதிரி ஃபோட்டோஸ் எடுத்துக்கிட்டுமான்னு கேட்குறான். அதுக்கு நம்ம ஹீரோயினும் அதெல்லாம் முடியவே முடியாது, எனக்கு ஃபோட்டோஸ் எடுக்க பிடிக்காதுன்னு சொல்கிறா. உடனே நம்ம ஹீரோவும் ஃபோட்டோஸ் எடுத்தால் தான் நான் இந்த புக்ஸை டொனேட் பண்ணுவேன்னு அடம் பிடிச்சிட்டு இருக்கான். அப்புறம் சரி ஃபோட்டோ வேணாம், ஒரு நாள் என் கூட டேட்டிங் வான்னு சொல்லிடுறான். நம்ம ஹீரோயினும் அதுக்கு சரின்னு ஒத்துக்கிறா. இப்போ நம்ம ஹீரோ அடலினை ஒரு பாதாள சுரங்கத்துக்கு கூட்டிகிட்டு போகிறான். பல வருஷத்துக்கு முன்னாடி கோல்டை தேடி 60,000 மனிதர்கள் போட்டில் இங்கே வந்து அந்த மலை மேலே போயிட்டாங்க. அவங்க வந்த போட்ஸை எல்லாம் இந்த இடத்துல தான் விட்டு போனாங்க. அந்த படகுகளுக்கு மேலே தான் சான் பிரான்சிஸ்கோவை கட்டியிருக்காங்க. அடியில் பைப்ஸ் போடுறதுக்காக பள்ளம் தோண்டும் போது தான் இதை கண்டுபிடிச்சாங்க. நான் போர்டு மெம்பருன்றனால இதை சீக்கிரமாக தெரிஞ்சுக்கிட்டேன்னு சொல்கிறான். நம்ம அடலினும் இது எல்லாம் ஆச்சரியமாக பார்த்துட்டு இருக்கா. அப்புறம் நம்ம ஹீரோயின் அவனை பார்த்து நீ எப்படி இவ்வளோ பணக்காரனாக இருக்கன்னு கேட்குறா. அதுக்கு அவனும் என் ஃப்ரெண்டும் நானும் ஒரு கம்பெனி வச்சுருந்தோம், அதை 3 வருஷம் கழித்து விற்றுட்டு பாதி எடுத்துக்கிட்டோம். என் ஃப்ரெண்டு தனியாக போய் செட்டில் ஆகிட்டான், நான் இந்த மாதிரி சில வேலைகளை செஞ்சு டொனேட் பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு நீ என்ன பண்ணுறன்னு அடலின் கிட்ட கேட்குறான். அதுக்கு அவளும் நான் ஒரு டாக் வளர்க்குறேன்னு சொல்லிட்டு அப்படியே டாப்பிக்கை மாற்றி சரி கிளம்பலாமான்னு கேட்குறான். இப்போ 2 பேரும் வெளியே ஒரு பார்க்கில் நடந்து வந்துட்டு இருக்காங்க. அப்போ நம்ம ஹீரோயின் கிட்ட என் வீட்டுக்கு டின்னருக்கு வரியான்னு கேட்குறான். ஆனால் நம்ம ஹீரோயின் முடியாதுன்னு சொல்லிடுறா. ஸோ நம்ம ஹீரோ சரி நான் ஒரு ஜோக் சொல்கிறேன், அதுக்கு நீ சிரிச்சிட்டா டின்னருக்கு வரணும், சிரிக்கலைன்னா வர வேணான்னு சொல்கிறான். அதுக்கு நம்ம ஹீரோயினும் ஒத்துக்கிறா. ஸோ இப்போ நம்ம ஹீரோவும் ஏதேதோ மொக்க ஜோக்கெல்லாம் சொல்லி பார்க்குறான். கடைசியாக எப்படியும் நம்ம ஹீரோயின் செம்மையாக சிரிச்சிடுறா. அவள் சிரித்ததும் நம்ம ஹீரோ நான் ஜெயிச்சிட்டேன், அவள் டின்னருக்கு வரப்போகிறான்னு சின்ன குழந்தை மாதிரி ஜாலியாக கத்திட்டு இருக்கான். இதை பார்த்து நம்ம ஹீரோயினுக்கு ஹீரோ மேலே லைட்டாக லவ் ஸ்டார்ட் ஆகுது. பட் அதை வெளியே சொல்லிக்காமல் டின்னருக்கு வந்துடுறேன்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. அடுத்து நம்ம ஹீரோயின் பேங்க்குக்கு போயிட்டு இப்போ ஜெனிஃபர்னு இருக்க அவளோட அக்கௌண்ட் நேமோட சூசன்னு இன்னொரு நேம் ஆட் பண்ணணும்னு சொல்கிறா. எதுக்கு இன்னொரு நேம் ஆட் பண்ணுறீங்கன்னு கேட்டதுக்கு நான் கொஞ்ச நாள் ட்ராவல் பண்ண போகிறேன்னு சொல்கிறா. அன்றைக்கி ஈவினிங் அடலின் நம்ம ஹீரோ சொன்ன பிளேஸ்க்கு டின்னருக்கு போகிறா. நம்ம ஹீரோவும் அடலினை வெல்கம் பண்ணிட்டு சாப்பாட்டை ஓப்பன் பண்ணுறான். பார்த்தா டிஷ் எல்லாம் செம்மையாக இருக்குது. இப்போ 2 பேரும் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோவும் அவன் அப்பா அம்மா பற்றியெல்லாம் அடலின் கிட்ட சொல்கிறான். அப்புறம் ஃபஸ்ட்டு நம்ம ஹீரோயினை எங்கே பார்த்தான், எப்படி அவளை பிடிச்சதுன்னு ஆசையாக நிறைய விஷயம் பேசிகிட்டு இருக்கான். பேசும்போதே அப்படியே கிட்ட வந்து கிஸ் பண்ண ட்ரை பண்ணுறான். பட் நம்ம ஹீரோயின் அப்படியே அவனை டைவர்ட் பண்ணுற மாதிரி வேற ஏதோ பேச ஆரம்பிக்கிறா. பட் நம்ம ஹீரோவால் அழகான பொண்ணை பக்கத்தில் வச்சுட்டு சும்மாவே இருக்க முடியல. அப்படியே பேசிட்டே போய் கிஸ்ஸு ஹக்குன்னு ஸ்டார்ட் பண்ணி அப்படியே அன்னைக்கு நைட் கொஞ்சம் 2 பேரும் ஒன்றா ஜாலியாக இருக்காங்க. மறுநாள் காலையில் 2 பேரும் கிளம்பிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோ ஃபோனில் ஒரு டீல் பேச முடியாமல் திணறிட்டு இருக்கான். அப்போ நம்ம அடலின் அவன்கிட்ட என்ன ஆச்சுன்னு கேட்குறா. அவனும் போர்ச்சுகீஸ் லாங்குவேஜில் ஒரு டீல் பேசணும்னு சொல்கிறான். அதுக்கு நம்ம ஹீரோயினும் அவ்வளோதானே என்ன பேசணும்னு மட்டும் சொல்லுன்னு சொல்கிறா. அப்புறம் 2 செகண்டில் போர்ச்சுகீஸ் லாங்குவேஜில் பேசி ஈஸியாக அந்த டீலை முடிச்சுட்டு அவ்வளோதான் டன்னு சொல்லிட்டு கிளம்பிடுறா. நம்ம ஹீரோவும் இவளுக்கு இவ்வளோ விஷயம் தெரியுமான்னு ஷாக் ஆகி நம்ம ஹீரோயினை பார்த்துட்டு இருக்கான். ஒரு டாக்ஸி பிடிச்சி நம்ம ஹீரோயின் வீட்டுக்கு போயிட்டு இருக்கா. போகிற வழியில் ஒரு பார்க்கில் ஒரு பெஞ்ச் இருக்குது, அதை நம்ம ஹீரோயின் பார்க்குறா. அந்த பெஞ்சை பார்க்கும்போது நம்ம ஹீரோயினுக்கு ஒரு பழைய ஞாபகம் வருது. பல வருஷத்துக்கு முன்னாடி அடலினை ஒரு பையன் உயிருக்கு உயிராக லவ் பண்ணியிருப்பான். அவன் நம்ம அடலினுக்கு ப்ரொப்போஸ் பண்ணுறதுக்காக கையில் ரிங்கை வச்சுட்டு அந்த பெஞ்சில் உட்காந்துட்டு இருந்திருப்பான். அவன் கையில் ரிங் இருக்கிறத பார்த்ததும் இதுக்கு மேலே செட் ஆகாது, இவனுக்கு நம்ம விஷயம் தெரிஞ்சா அவனுக்கு தான் கஷ்டம், ஸோ விலகிடலான்னு அவன்கிட்ட எதுவுமே சொல்லாமல் அவனை விட்டு பிரிஞ்சு போயிருப்பா. அந்த பழைய காதலை நினச்சி கண் கலங்கிட்டே அப்படியே வீட்டுக்கு வரா. வீட்டில் அவளோட நாய்க்கு உடம்பு சரியில்லை, ஸோ மயங்கி படுத்துட்டு இருக்கு. அடலினும் அதை ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போய் பார்க்குறா. ஆனால் அந்த டாக்டர் இந்த நாய்க்கு வயசாகிடுச்சு, ஸோ கிட்னி ஃபெயிலியர் ஆகியிருக்கு, இதுக்கு மேலே இந்த நாய் வாழ்கிறது கஷ்டம், வழியில் இது வாழ்கிறத விட கருணை கொலை செஞ்சிடலான்னு சொல்கிறாரு. ஸோ இப்போ நம்ம ஹீரோயினும் அழுதுகிட்டே சரின்னு சொல்லிட்டு அங்கேருந்து வந்துடுறா. வீட்டுக்கு வந்துட்டு அவளோட லவ்வர்ஸ் ஃபோட்டோவை எல்லாம் எடுத்து பார்த்துட்டு இருக்கா. அப்புறம் அவளோட அந்த டாக் ஃபோட்டோவை எடுத்து ஆல்பமில் வைக்கிறா.
பார்த்தா இந்த மாதிரி பல டாக்ஸை நம்ம ஹீரோயின் வளர்த்துருக்கா. அதுங்களும் வாழ்ந்து இறந்து போயிருக்கு. அந்த எல்லா ஃபோட்டோஸையும் பார்த்துட்டு ஃபீல் பண்ணிட்டு இருக்கா. அப்போ நம்ம ஹீரோ கொடுத்த புக்ஸ் அங்கே இருக்குது. அதையும் பார்த்துட்டு இவன் எத்தனை நாளுக்கோன்னு யோசிச்சுட்டே அப்படியே கிளம்பி வெளியே வரா. பார்த்தா நம்ம ஹீரோ அவள் வீட்டு வெளியே ஃப்ளவர்ஸ் வச்சுட்டு நின்றுட்டு இருக்கான். அவனை பார்த்ததும் அடலின் என்னோட நாய் செத்து போச்சுன்னு சொல்லிட்டு, நான் உனக்கு என்னோட அட்ரஸை கொடுக்காததுக்கு ஒரு ரீசன் இருக்குது, எதுக்கு இங்கே வந்தேன்னு கோவப்பட்டு திட்டிடுறா. திட்டிட்டு உனக்கும் எனக்கும் செட் ஆகாது, நம்ம பிரேக்கப் பண்ணிக்கலான்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறா. நம்ம ஹீரோ ரொம்ப ஆசையாக அவளோட லைப்ரரிக்கு போய் அவள் அட்ரஸை வாங்கி ஃப்ளவர்ஸ் வாங்கிட்டு சர்ப்ரைஸாக பார்க்க வந்திருப்பான். அவனை புரிஞ்சிக்காம இப்படி கோவப்பட்டு நம்ம ஹீரோயின் பேசினனால அவனும் கோச்சிக்கிட்டு அந்த ஃப்ளவர்ஸை பக்கத்தில் இருந்த பாட்டிக்கிட்ட கொடுத்துட்டு அங்கேருந்து போயிடுறான். அப்புறம் நம்ம ஹீரோயின் அவள் பொண்ணை பார்க்க வந்திருக்கா. அவள் வீட்டுக்கு போயிட்டு அவளோட ஃபோட்டோஸ் எல்லாத்தையும் பார்த்துட்டு, நீ ஒரு அழகான வாழ்க்கை வாழ்ந்திருக்கன்னு சொல்கிறா. சொல்லிட்டு திடீர்னு சோகமாகி அப்படியே உட்காந்துடுறா. நம்ம ஹீரோயின் அவள் பொண்ணுக்கிட்ட, நான் ஓடி ஓடி டயர்டாகிட்டேன், என்னால் முடியலன்னு புலம்பிட்டு இருக்கா. அதுக்கு அவள் பொண்ணும், நீங்கள் எதுக்கு ஓடுறீங்க, உங்களுக்குன்னு ஒரு வாழ்க்கையை அமைச்சுக்கிட்டு வாழ ஆரம்பிங்க, எவ்வளோ நாள் இப்படி தனியாக கஷ்டப்பட்டுட்டு இருப்பீங்க, உங்களுக்குன்னு ஒவ்வொரு காலத்துலேயும் ஒரு வாழ்க்கையை ஆரம்பித்து இனிமேலாவது வாழ ஆரம்பிங்கம்மான்னு சொல்கிறா. அதுக்கு நம்ம ஹீரோயினும், அது ஈஸி இல்லை, என் ஃபேமிலியில் எல்லாருக்கும் வயசாகும்போது நான் அப்படியே இருந்தால் அது ஒரு ஹாப்பி லைஃபாக இருக்காதுன்னு சொல்கிறா. சொல்லிட்டு நம்ம ஹீரோ பற்றி சொல்லி அவனை பிரேக்கப் பண்ணிட்டேன்னு சொல்கிறா. அதுக்கு அவள் பொண்ணும், தயவு செஞ்சு அவன்கிட்ட போய் சாரி கேளுங்க, உங்கள் லைஃப்பை ஸ்டார்ட் பண்ணி வாழ ஆரம்பிங்கம்மா, ப்ளீஸ் எனக்காக இதை செய்யுங்கன்னு சொல்கிறா. நம்ம ஹீரோயினும் அவள் பொண்ணு சொன்ன மாதிரியே நம்ம ஹீரோ வேலை செய்கிற ஆஃபீஸ்க்கு போகிறா. பட் அவன் அங்கே இல்லை. ஸோ அங்கேருந்து அவன் ஃப்ரெண்டுக்கிட்ட ஹீரோவுக்கு கால் பண்ண சொல்லிட்டு அவள் சொல்கிறத சொல்கிறா. நான் உங்களை ரொம்ப ஹர்ட் பண்ணிட்டேன், உங்கள் அன்பை புரிஞ்சிக்காமல் அதிகமாக பேசிட்டேன், என் மேலே தான் தப்பு, நான் பண்ண தப்புக்கு இன்னைக்கு நைட் நான் அவரை வெளியே கூட்டிகிட்டு போகிறேன்னு சொல்லிடுங்கன்னு சொல்கிறா. நம்ம ஹீரோ இதையெல்லாம் ஃபோனில் கேட்டுட்டு இருந்திருக்கான். ஸோ இப்போ எங்கே போகலான்னு கேட்க சொல்கிறான். அதுக்கு நம்ம ஹீரோயினும் அவர் இது வரைக்கும் பார்க்காத ஒரு புது இடத்துக்கு கூட்டிகிட்டு போக போகிறான்னு சொல்கிறா. அப்புறம் நம்ம ஹீரோயின் 2 பேரும் சேர்ந்து ஒரு இடத்துக்கு வராங்க. அது ஒரு டிரைவ்-இன் தியேட்டர். காரை ஓட்டிட்டு வந்து கார்லேயே உட்காந்து மூவி பார்க்குற மாதிரி ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. 1930 உருவாக்குன ஒரு பழைய தியேட்டர். பட் இப்போது அந்த பிளேஸ் க்ளோஸ்டாக தான் இருக்குது. அங்கே இருக்க ஒரு காருக்குள்ளே 2 பேரும் உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோயின் லைட்டை ஆஃப் பண்ணிவிட்டு மேலே வானம் ஸ்டார்ஸ் பார்க்குற மாதிரி செட்டு போட்டு வச்சுருக்காங்க, அதை காட்டுறா. அப்புறம் 2 பேரும் ரொமான்டிக்காக அந்த காரில் உட்காந்து வானத்தை ரசிச்சிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோ அடலின் கிட்ட, என்னோட பேரண்ட்ஸ் அவங்களோட 40th வெட்டிங் ஆனிவர்சரியை செலிப்ரேட் பண்ண போகிறாங்க, என் கூட எங்கள் வீட்டுக்கு வான்னு சொல்கிறான். அடலினும் நான் கார் ஓட்டுறேன்னு சொல்லி வேகமாக ஓட்டிட்டு போகிறா. அவள் கார் ஓட்டுறதை பார்த்து நம்ம ஹீரோ செம்மையாக பயந்துடுறான். ரோட்டில் நடந்து போகிற ஒரு பொண்ணை பார்த்து இவளை காரில் ஏற்றிக்கலாமான்னு அடலின் கிட்ட கேட்குறான். ஆனால் நம்ம ஹீரோயின் அதுக்கு முடியாதுன்னு சொல்லிடுறா. அதுக்கு அவனும் அது என்னோட சிஸ்டர்னு சொல்கிறான். ஸோ இப்போ அடலின் காரை நிறுத்திட்டு அந்த பொண்ணை ஏற்றிட்டு எல்லாரும் ஒன்றா சேர்ந்து ஹீரோவோட வீட்டுக்கு போகிறாங்க. நம்ம ஹீரோவோட அப்பா பேர் வில்லியம் அவர் ஒய்ஃப் கிட்ட, யார் அந்த பொண்ணு, எப்படிப்பட்டவன்னு கேட்குறாரு. அதுக்கு அவங்க ஒய்ஃபும், நம்ம பையன் சொன்ன எல்லாத்தையும் நான் உங்ககிட்ட சொல்லிட்டேன், எனக்கு வேற எதுவும் தெரியாதுன்னு சொல்கிறா. இவங்க பேசிகிட்டு இருக்கப்போ நம்ம ஹீரோவும் வீட்டுக்கு வந்துடுறாங்க. நம்ம ஹீரோவோட அம்மா ஃபஸ்ட்டு முன்னாடி போயிட்டு அவங்கள வெல்கம் பண்ணுறாங்க. பின்னாடியே வில்லியம் வராரு. வில்லியம் நம்ம ஹீரோயினை பார்த்ததும், அடலின் நீயான்னு கேட்குறாரு. அடலினும் ஷாக் ஆகி, இல்லை நான் ஜெனிஃபர்னு சொல்கிறா. அதுக்கு வில்லியமும், பல வருஷத்துக்கு முன்னாடி எனக்கு ஒரு க்ளோஸ் ஃப்ரெண்டை தெரியும், நீ பார்க்க அச்சு அசல் அவளை மாதிரியே இருக்க, நானும் அவளும் ரொம்ப க்ளோஸ்னு சொல்கிறாரு. அது கேட்டதும் நம்ம ஹீரோவோட அம்மாவுக்கு செம்ம ஷாக்கு. என்கிட்ட கூட இது வரைக்கும் நீங்கள் அவளை பற்றி சொன்னதே இல்லைன்னு சொல்கிறாங்க. பட் வில்லியமுக்கு அதுக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல. நம்ம ஹீரோயின் வில்லியம் கிட்ட, அடலின் என்னோட அம்மா தான், 6 வருஷத்துக்கு முன்னாடி இறந்து போயிட்டாங்கன்னு சொல்கிறா. சரி எல்லாரும் போய் சாப்பிடுங்கன்னு சொல்லிட்டு வில்லியம் அங்கேருந்து கிளம்பிடுறாரு. வில்லியமுக்கு குழப்பமாகவே இருக்குது. ஸோ அவர் தனியாக நடந்துகிட்டே யோசிச்சுட்டே இருக்காரு. அது எப்படி அம்மா பொண்ணு 2 பேருமே அச்சு அசல் ஒரே மாதிரி இருப்பாங்கன்னு குழப்பத்திலேயே இருக்காரு. அப்போ தான் அவர் அடலினை எப்படி மீட் பண்ணார்னு ஃப்ளாஷ்பேக்கை நினச்சி பார்த்துட்டு இருக்காரு. அந்த பாஸ்ட் லைஃப்பில் வில்லியம் சைக்கிளை ஓட்டிட்டு வந்துட்டு இருக்காரு. அப்போ அடலின் காரில் உட்காந்துட்டு காரை ஸ்டார்ட் பண்ண முடியாமல் முழிச்சிட்டு இருக்கா. அவரும் அடலினோட காரை தள்ளி விட்டு காரை ஸ்டார்ட் பண்ணி விட்டுறாரு. அப்புறம் நம்ம அடலின் மறுபடி காரை திருப்பிட்டு வந்து அவரை பிக்கப் பண்ணிக்கிறா. அவரும் உன் பேர் என்னன்னு நம்ம ஹீரோயின் கிட்டே கேட்குறாரு. அதுக்கு அவளும், அடலின் போமன், என்னோட ஃப்ரெண்ட்ஸ் என்னை டெல்லான்னு கூப்பிடுவாங்கன்னு சொல்கிறா. அதுக்கப்புறம் அவரும் நம்ம ஹீரோயினும் ஒரு காட்டுக்குள்ளே போயிட்டு நல்லா என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. அங்கே இவங்க 2 பேரும் கொஞ்சம் ரொமான்டிக்காக லவ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸ்டார்டிங்கில் நம்ம ஹீரோயினுக்காக ஒருத்தர் பெஞ்சில் ரிங் பாக்ஸை வச்சுட்டு வெயிட் பண்ணிட்டு இருப்பாரு. அது வேற யாரும் இல்லை, நம்ம வில்லியம் தான். எதுக்கு பிரிஞ்சான்னு சொல்லாமலே அவரை விட்டு போயிருப்பா. இதையெல்லாம் நம்ம வில்லியம் நினச்சி பார்த்துட்டு இருக்காரு. இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோயினும் இந்த பழைய காதலை நினச்சி ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு இருக்கா. மறுநாள் மார்னிங் எல்லாரும் காஃபி குடிச்சிட்டு பேசிட்டு இருக்காங்க.
நம்ம ஹீரோவோட அம்மா அவங்க பையன்கிட்ட ஜெனிஃபரை ஃபஸ்ட்டு எப்படி மீட் பண்ணான்னு கேட்குறாங்க. அதுக்கு அவனும் போர்ட் மீட்டிங்கில் இருந்து வெளியே வரப்போ லைப்ரரி வெளியே அவள் படிச்சுட்டு இருந்தா, அப்போ தான் அவளை ஃபஸ்ட்டு மீட் பண்ணான்னு சொல்கிறான். மறுபடியும் நம்ம ஹீரோவோட அம்மா அவள் ஹஸ்பண்ட் கிட்ட அடலினை ஃபஸ்ட்டு எப்போ மீட் பண்ணீங்கன்னு கேட்குறாங்க. அதுக்கு அவரும் அவள் கார் பிரேக் டவுன் ஆகியிருந்துச்சு, அவள் காரை தள்ளி விட்டு ஸ்டார்ட் பண்ணி விட்டேன். அப்போ எனக்கு 26 வயசு, செகண்ட் இயர் மெடிசன் பண்ணிட்டு இருந்தேன். பட் மெடிசன் எனக்கு போர் அடிச்சு போச்சு, ஸோ அதை விட்டுடலான்னு யோசிச்சுட்டு இருந்தேன். அப்போ அடலின் தான் தைரியமாக உங்களுக்கு பிடிச்ச ஆஸ்ட்ரானமி சூஸ் பண்ணுங்க, லைஃப் இஸ் டூ ஷார்ட், ஸோ உங்களுக்கு பிடிச்ச விஷயத்த செய்யுங்கன்னு சொன்னான். அவளால் தான் நான் ஆஸ்ட்ரானமி சூஸ் பண்ணி இன்னைக்கு நல்ல நிலமையில இருக்கேன்னு சொல்லிட்டு இருக்காரு. அப்போ திடீர்னு நம்ம ஹீரோவோட அம்மா கோச்சிட்டு தனியாக போயிடுறாங்க. வில்லியமும் அவங்க பின்னாடியே போகிறாரு. தனியாக போயிட்டு என்னாச்சு ஹனி, எதுக்கு பாதியில் ஏஞ்சி வந்துட்டேன்னு கேட்குறாரு. அதுக்கு அவங்களும் போதும் வில்லியம், இதோட 2 வாட்டி சொல்லிட்டீங்க நீங்களும் அடலினும் ரொம்ப க்ளோஸ்னு, பட் இது வரைக்கும் அவளை பற்றி ஒரு நாள் கூட என்கிட்ட நீங்கள் சொன்னதில்லை, நான் உங்களுக்கு செகண்ட் சாய்ஸான்னு கேட்குறா. அதுக்கு வில்லியமும் இல்லை செல்லம், 40 வருஷம் நம்ம ஒன்றா வாழ்ந்துட்டுருக்கோம், அடலின் ஜஸ்ட் பாசிங் கிளவுட், அவள் பொண்ணு அவளை மாதிரியே இருந்தனால ஜஸ்ட் பழைய விஷயத்தை ஞாபகப்படுத்தி பேசினேன். மேபி நான் அடலினை நினச்சிட்டு இருந்திருந்தா உன் கூட எப்படி நான் சந்தோஷமாக வாழ்ந்திருக்க முடியும், நீ தான் எனக்கு எல்லாமே, ஐ லவ் யூ டியர்னு எப்படியோ அவர் ஒய்ஃபை காம்ப்ரமைஸ் பண்ணிடுறாரு. அன்றைக்கி ஈவினிங் நம்ம ஹீரோயின் கிட்ட என் அப்பா இப்படி டிஃப்ரெண்ட்டாக நடந்துக்கிட்டதுக்கு சாரின்னு சொல்கிறான். அதுக்கு அவளும் இல்லை அவர் ரொம்ப பாசமானவர்னு சொல்கிறா. அன்றைக்கி நைட்டு அவங்க எல்லாரும் ஃபேமிலியாக ஒன்றா சேர்ந்து குவிஸ் போட்டி விளையாடிட்டு இருக்காங்க. அந்த போட்டியில் ஹீரோவோட அப்பா வில்லியம் தான் எப்போவுமே ஜெயிப்பார். ஆனால் அன்னைக்கு நம்ம ஹீரோயின் எல்லா கொஷின்ஸ்க்கும் கரெக்டாக பதில் சொல்லிடுறா. அதை பார்த்ததும் நம்ம ஹீரோவும் அவன் சிஸ்டரும் அவங்க அப்பாவை பார்த்து இன்னைக்கு கேமில் அப்பா தோற்று போனது டெல்லா வானத்தில் தெரிகிற மாதிரி இருக்குன்னு அவர் கிண்டல் பண்ணுறாங்க. டெல்லா யாருன்னு நம்ம ஹீரோயின் கேட்குறா. அதுக்கு நம்ம ஹீரோ அப்பா கண்டுபிடிச்ச ஸ்டாருக்கு டெல்லா C1981 பேர் வச்சுருக்காருன்னு சொல்லிட்டு, அடேல் என்னோட கொல்லுப்பாட்டியோட நேம், அவங்க ஞாபகத்தில் இந்த பேரை வச்சாருன்னு சொல்கிறான். பட் அது நம்ம ஹீரோயின் அடலினோட இன்னொரு பேர், அது அடலினுக்கு நல்லாவே தெரியும். டெல்லான்னு சொன்னதும் அடலினோட ஃபேஸ் மாறிடுது, கண்ணெல்லாம் கலங்குது. அதுக்கப்புறம் நைட்டு அடலின் தனியாக வெளியே நின்றுட்டுருக்கா. அங்கே வில்லியமும் நடந்துட்டுருக்காரு. அவர்கிட்ட நம்ம ஹீரோயின் எதுக்கு என் அம்மா பேரை அந்த ஸ்டாருக்கு வச்சிங்கன்னு கேட்குறா. அதுக்கு அவரும் என்னோட கணக்குப்படி 200 வருஷம் கழித்து பூமிக்கு பக்கத்தில் விழ போகிற வால் நட்சத்திரம் டெல்லா தான், பட் அது இன்னும் வரல, உன் அம்மாவும் எனக்கு ஜஸ்ட் மிஸ்ஸில் கிடைக்காம போயிட்டா, அவளுக்காக என்கேஜ்மெண்ட் ரிங்கை வச்சுட்டு பார்க்கில் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன், பட் அவள் எதுவுமே சொல்லாமல் என்னை விட்டு பிரிஞ்சு போயிட்டான்னு சோகமாக சொல்லிட்டு போகிறாரு. நம்ம ஹீரோயினும் அவரை கூப்பிட்டு என் அம்மாவும் உங்களை உயிருக்கு உயிராக லவ் பண்ணாங்கன்னு சொல்கிறா. அன்றைக்கி நைட்டு நம்ம ஹீரோயின் 2 பேரும் அப்படியே படுத்துட்டே நீ தான் எனக்கு எல்லாமே, ஐ லவ் யூ டியர்னு ரொமான்டிக்காக கொஞ்சிட்டு இருக்காங்க. மறுநாள் வில்லியம் சில பார்சல்ஸ் எடுத்து வச்சிட்ருக்காரு. அப்போ நம்ம ஹீரோயின் அந்த பக்கமாக வரா. அவள் தலை மேலே ஏதோ ஒரு வண்டு இருக்குன்னு வில்லியம் சொல்கிறாரு. அவளும் அதை தட்டி விட குனிரா. அப்போ அவள் கையில் ஒரு தழும்பு இருக்குது. அதை பார்த்ததும் வில்லியமுக்கு செம்ம ஷாக்கு. நம்ம ஹீரோயினும் நான் கொஞ்சம் தூரம் நடந்துட்டு இருக்கேன்னு உங்கள் பையன்கிட்ட சொல்லிடுங்கன்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறா. பட் வில்லியம் ஏதோ அதிசயத்தை பார்த்த மாதிரி ஷாக் ஆகி நின்றுட்டு இருக்காரு. அவள் கிளம்புனதும் அடுத்த செகண்டே வேகமாக ஒரு ஸ்டோர் ரூமுக்கு ஓடி போயிட்டு இருக்காரு. அப்படி அவர் ஓடும்போதே அவரோட ஃப்ளாஷ்பேக்கை காட்டுறாங்க. நம்ம ஹீரோயினுக்கு மரத்தில் கிழிச்சு கையில் ரத்தம் ஊற்றிருக்கோம். வில்லியம் தான் அவள் கையில் சரக்கு ஊற்றி அவளுக்கு தையல்லாம் போட்டு விட்டுருப்பாரு. அப்புறம் அவங்க 2 பேரும் ஒன்றா சேர்ந்து ஃபோட்டோ எடுத்திருப்பாங்க. வில்லியம் ஸ்டோர் ரூம்குள்ளே வந்து அந்த பழைய ஃபோட்டோஸ் எடுத்து பார்க்குறாரு. பார்த்தா அதில் அடலின் கையில் தையல் போட்டிருக்கு. ஸோ இப்போ வேகமாக காரை எடுத்துகிட்டு போய் நம்ம ஹீரோயின் முன்னாடி வந்து நின்றுடுறாரு. அடலின் உண்மையை சொல்லு, நீ அடலின் தானே, சொல்லு நீ அடலின் தானேன்னு கேட்டுகிட்டே இருக்காரு. நம்ம ஹீரோயினும் அழுதுகிட்டே ஆமாம், ஒரு ஆக்சிடெண்ட்டுக்கு அப்புறம் எனக்கு வயசு ஏறவே இல்லை, அதனால தான் மேபி நம்ம கல்யாணம் பண்ணி வாழ்ந்தாலும் ஃப்யூச்சரில் அப்பா பொண்ணுன்னு எல்லாரும் கிண்டல் பண்ணுவாங்க, ஸோ என்னால் உனக்கு ப்ராப்ளம் வரக்கூடாதுன்னு தான் உன்னை விட்டு பிரிஞ்சேன்னு சொல்கிறா. இது வேற யாருக்காவது தெரியுமான்னு கேட்குறாரு. அதுக்கு அவளும் இல்லை, அப்படியே சொல்லணும்னா உங்கள் பையன்கிட்ட மட்டும்தான் சொல்லணும்னு சொல்கிறா. நீ என்னை விட்டு பிரிஞ்சப்போ நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன், அந்த மரண வேதனையை என் பையனுக்கு கொடுத்துடாத, நான் உன் விஷயத்தை யாருக்கும் சொல்ல மாட்டேன், மறுபடியும் போயிடாதன்னு சொல்கிறாரு. பட் நம்ம ஹீரோயின் உண்மை தெரிஞ்சனால ரொம்ப பயந்துடுறா. குறுக்கு வழியில் வேகமாக ஓடி போகிறா. நம்மளை பற்றி இவருக்கு தெரிஞ்சிச்சு, இதுக்கு மேலே இங்கே இருக்கக்கூடாதுன்னு அங்கேருந்து கிளம்பிடுறா. நம்ம ஹீரோவுக்கு ஒரு லெட்டரை எழுதி வச்சுட்டு பெட்டியை பேக் பண்ணிவிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறா. வில்லியமும் எவ்வளவோ கெஞ்சி பார்க்குறாரு. பட் நம்ம ஹீரோயின் அழுதுகிட்டே கார் எடுத்துகிட்டு வேகமாக கிளம்பிடுறா. நம்ம ஹீரோ பாத்ரூம்லேருந்து குளிச்சுட்டு வெளியே வந்து பார்க்குறான். அங்கே ஒரு லெட்டர் இருக்குது. அதில் நம்ம ஹீரோயின் நான் கிளம்புறேன், என்னால் ரீசன் சொல்ல முடியலன்னு எழுதி வச்சுட்டு போயிருக்கா. அதை பார்த்துட்டு அவன் அப்பா கிட்ட போயிட்டு ஜென்னி எங்கன்னு கேட்குறான். அதுக்கு அவரும் நீ அவளை லவ் பண்ணுறியான்னு கேட்குறாரு. அதுக்கு அவனும் ஆமான்னு சொல்கிறான். எவ்வளோ லவ் பண்ணுறேன்னு கேட்குறாரு. அதுக்கு நம்ம ஹீரோ அவள் இல்லாமல் என்னால் வாழ முடியாதுன்னு சொல்கிறான்.
ஸோ இப்போ வில்லியமும் சரி போ வேகமாக போய் அவளை நிறுத்துன்னு சொல்கிறாரு. நம்ம ஹீரோயின் வேகமாக போயிட்டு இருக்கா. போகும்போதே அவள் இத்தனை நாளாக எவ்வளோ வாட்டி மனுஷங்களுக்கு பயந்து ஓடிட்டு இருந்தான்னு நினச்சி பார்க்குறா. அப்போ திடீர்னு காரை நிறுத்திட்டு இனிமேல் ஓடக்கூடாதுன்னு நினச்சிட்டு அவளோட முடிவை மாற்றிட்டு காரை டர்ன் பண்ணுறா. அப்போ ஏதோ ஒரு வண்டி சைட்ல இருந்து வந்து இடிச்சு அவள் காரை தள்ளி விட்டுருது. நம்ம ஹீரோயினும் கீழே விழுந்துடுறா. அப்புறம் கொஞ்ச நேரத்திலேயே நம்ம ஹீரோ அந்த இடத்துக்கு வரான். அடலினும் மூச்சு பேச்சு இல்லாமல் அடிபட்டு கிடக்குறா. நம்ம ஹீரோ அடலின் நெஞ்சில் அழுத்தி ஹார்ட்டை துடிக்க வைக்க ரொம்ப ட்ரை பண்ணி பார்க்குறான். பட் அவள் எழும்பலை. அப்புறம் அந்த இடத்துக்கு ஆம்புலன்ஸ் வருது. டாக்டர்ஸ் அவளுக்கு கரண்ட் ஷாக் கொடுக்குறாங்க. இப்போ திடீர்னு நம்ம ஹீரோயின் முழிச்சிட்றா. அவளுக்கு உயிர் வந்துடுது. அவளை ஹாஸ்பிட்டலுக்கும் கூட்டிகிட்டு போகிறாங்க. நம்ம ஹீரோ அவகிட்ட போயிட்டு நான் உன்னை ரொம்ப லவ் பண்ணுறேன்னு சொல்கிறான். அவளும் நானும் உன்னை அதிகமாக நேசிக்கிறேன்னு சொல்லிட்டு என் பேர் ஜென்னி இல்லைன்னு சொல்லி இப்போ அவனோட ஃபுல் ஸ்டோரியை அவன்கிட்ட சொல்லிடுறா. இப்போ நம்ம அடலினோட பொண்ணு அந்த பாட்டிமா பதறி அடிச்சு ஓடி வராங்க. ஆக்சிடெண்ட்டா என்ன ஆச்சுன்னு கேட்டுகிட்டே இருக்காங்க. அதுக்கு நம்ம ஹீரோயினும் எனக்கு ஒன்றும் இல்லை நான் நல்லா இருக்கேன்னு சொல்கிறா. பக்கத்தில் நம்ம ஹீரோ இருக்கான். அவன்கிட்ட இவன் என்னோட கிராண்ட் டாட்டர்னு சொல்கிறா. பட் நம்ம ஹீரோயின் நான் அவன்கிட்ட உண்மையை சொல்லிட்டேன்னு சொல்கிறா. அது கேட்டதும் அந்த பாட்டி நம்ம ஹீரோ கிட்ட நான் தான் அவங்க பொண்ணுன்னு சொல்லி நம்ம ஹீரோவை ஹக் பண்ணிக்கிறாங்க. அடுத்து நம்ம வில்லியமோட 40th ஆனிவர்சரி நடக்குது. அதில் அவரும் என்னோட ஒய்ஃப் தான் எனக்கு எல்லாமே, அவள் தான் என்னோட லவ் ஆஃப் மை லைஃப், என்னோட அழகான பசங்களுக்கு அம்மா, என்னோட ஃபுல் சப்போர்ட் இவ தான், மை பெஸ்ட் லைஃப் பார்ட்னர்னு எல்லார் முன்னாடியும் புகழ்ந்து பேசுகிறாரு. இப்போ நம்ம ஹீரோயின் அவ பொண்ணு கூட தான் சேர்ந்து வாழ்ந்துட்டு இருக்கா. அப்படியே நாட்கள் ஓடி போது. ஒரு 1 year கழிச்சு நம்ம ஹீரோயின் ஹீரோ 2 பேரும் ஒரு பார்ட்டிக்கு ரெடி ஆகிட்டு இருக்காங்க. அப்போ நம்ம ஹீரோயின் கண்ணாடியை பார்த்துட்டு இருக்கா. பார்த்தா அவளோட தலைமுடியில் ஒன்று நரைச்சி போயிருக்கு. அதை பார்த்ததும் அவளுக்கு செம்ம சந்தோஷம். ஒரு ஆக்சிடெண்ட்டில் கிடச்ச சக்தி இன்னொரு ஆக்சிடெண்ட்டில் மறைஞ்சு போயிடுச்சு. இந்த சக்தி ஒரு வரமாக இருந்தாலும் அது நம்ம ஹீரோயினுக்கு ஒரு சாபமாக தான் இருந்துச்சு. இதனால் அவள் வாழ்க்கை ஃபுல்லாக ஓடிட்டே தான் இருந்தா. இது வரைக்கும் ஒரு நிம்மதியான பீஸ்ஃபுல் லைஃப் அவளுக்கு கிடைக்கவே இல்லை. இதுக்கப்புறம் எல்லார் மாதிரியே நானும் ஒரு புது வாழ்க்கையை ஆரம்பிக்க போகிறேன்னு சந்தோஷமாக நம்ம ஹீரோயின் அந்த பார்ட்டிக்கு போகிறா. இதோட இந்த படம் முடிஞ்சிடும். நம்ம ஹீரோயினுக்கு பல வருஷமாக அவளோட ஃப்ரெண்ட்ஸு, லவ்வர்ஸ், பெட் அனிமல்ஸ் இப்படி அவளுக்கு பிடிச்ச எல்லாரோட மரணத்தையும் பிரிவையும் பார்த்து அவளுக்கு லைஃபே போர் அடிச்சிருக்கும். இதுக்கப்புறம் நம்ம ஹீரோயின் எல்லார மாதிரியும் கல்யாணம் பண்ணி குழந்தைங்களை பெற்று வயசாகி அப்புறம் இறந்து போவா. இப்படி ஒரு நிம்மதியான வாழ்க்கைக்காக தான் அவள் பல வருஷமாக ஏங்கிட்டு இருந்தா. அவளோட பல வருஷ ஏக்கங்களுக்கு எல்லாம் பதில் கிடச்சிடுச்சு. இந்த படம் எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அப்படியே இந்த வீடியோவை லைக் பண்ணிவிட்டு மறக்காமல் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இதே மாதிரி ஒரு நல்ல கதையில் மறுபடியும் சந்திக்கலாம். தேங்க்யூ.